பூமி ஒரு நீல நிறக்கோள். 71% பூமியின் பரப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது. புவியின் கொள்ளளவில் புவி மேலோடு 1%, கவசம் 84%, மீதமுள்ள 15% புவிக்கருவம் உள்ளது. புவியின் ஆரம் 6371 கிலோமீட்டர் ஆகும். புவி மேலோட்டிற்கும் கவச மேலடுக்கிற்கும் இடையே உள்ள பகுதியே மென்பாறை கோளமாகும். வகையான நில அதிர்வலைகள். 3 வகையான நில அதிர்வலைகள்: பி அலைகள் அல்லது அழுத்த அலைகள், எஸ் அலைகள் அல்லது முறிவு அலைகள், எல் அலைகள் அல்லது மேற்பரப்பு அலைகள். இந்திய பெருங்கடலில் 26 டிசம்பர் 2004 அன்று ஏற்பட்ட சுனாமி இந்தோனேசியா, இந்தியா, இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகளின் கடலோர பகுதிகளில் பெரும் பொருள் மற்றும் உயிர் சேதத்தை தோற்றுவித்தது. எரிமலைகள் பற்றிய அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை எரிமலை ஆய்வியல் வால்கனாலஜி என அழைக்கின்றோம். ஆய்வு மேற்கொள்ளும் வல்லுநர்கள் எரிமலை ஆய்வியலாளர்கள் வால்கனாலஜிஸ்ட் என அழைக்கப்படுகின்றனர். பேரன் தீவானது பேரன் ஐலாண்ட் அந்தமான் தலைநகரிலிருந்து 138 கிலோமீட்டர் வடகிழக்கே அமைந்துள்ளது. சுமத்ராவிலிருந்து மியான்மர் வரை உள்ள நெருப்பு வலயத்தினுள் இருக்கும் ஒரு செயல்படும் எரிமலை இதுவே ஆகும். கடைசியாக 2017 ஆண்டில் இது எரிமலை குழம்பை வெடித்து வெளியேற்றியது. ஸ்ட்ராம்போலி எரிமலை மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுகிறது. ஸ்ட்ராம்போலி எரிமலை மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுகிறது. புவியின் உட்பகுதி ஆப்பிள் பழத்தோடு ஒப்பிடப்பட்டுள்ளது. புவியின் வெளிப்புற அடுக்கு மேலோடு எனப்படுகிறது. புவியின் மேலோடு சியால் SiAl ஆகும், அதாவது சிலிக்கானும் அலுமினியமும். புவியின் மேலோட்டின் கீழ்ப்பகுதி சிமா சிலிக்கான் அண்ட் மெக்னீசியா ஆகும். கவசமானது சுமார் 2900 கிலோமீட்டர் ஆழம் வரை பரவியுள்ளது. பாறைக்கோள உடைப்பால் ஏற்படும் தட்டுக்களை பாறைக்கோள தட்டுக்கள் என்கிறோம். புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவியை புவி அதிர்வு வரைமானி என்கிறோம். கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கமானது சுனாமி அலைகளை தோற்றுவிக்கிறது. புவியின் மேற்பரப்பில் உள்ள பிளவு அல்லது துளை வழியே வெப்பமிகுந்த மாக்மா எனும் பாறைக்குழம்பு வெளியேறுவதை எரிமலை என்கிறோம். லாவாக்களின் தன்மை மற்றும் அது வெளியேறும் விதம் ஆகியவற்றை பொறுத்தே எரிமலைகளின் வடிவம் அமையப்பெறுகிறது. உலகில் 3 முக்கிய எரிமலை நிகழ்வு பகுதிகள் உள்ளன.